अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू औदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काன அலைக்கும் ரகீபா. யா முகல்லிபல் குலுப் சப்பித் கல்பி அலா தீனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலைபெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தின் சிறப்புகளும் அதை அடைவதற்கான வழிகளும். அல்லாஹ் இந்த உலகில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான். அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்றை அவன் சிறப்பிக்கின்றான். அவனுடைய தூது பணிக்கு மனிதர்களில் இறை தூதர்களை தேர்வு செய்தான். இறை தூதர்களில் சிலரை விட சிலரை அவன் சிறப்பித்தும் இருக்கின்றான். வானவர்களிலும் ஜிப்ரீல் அலைஹிவசல்லம், மீகாயில் அலைஹிவசல்லம் ஆகிய வானவர்களுக்கு தனி சிறப்புகளையும் வழங்கியுள்ளான். பொதுவாக இடங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்பு என்றாலும் அவற்றில் மக்கா, மதினா, பைத்துல் முகத்தஸ் ஆகிய இடங்களை அவன் புனிதப்படுத்தியும் உள்ளான். இந்த 3 புனித ஸ்தலங்களில் ஒன்றை விட மற்றதை சிறப்பித்தும் இருக்கின்றான். உமது இறைவன் தான் நாடியதை படைக்கின்றான், தேர்வும் செய்கின்றான். அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 68வது வசனம். அல்லாஹ்வின் இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதமாக அவன் ரமலானை தேர்வு செய்து சிறப்பித்திருக்கின்றான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால், நேர்வழியை தெளிவுபடுத்தி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அம்மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டது. எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர்கள் அதில் நோன்பு நோற்க வேண்டும். நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர்கள் வேறு ஒரு நாளில் விடுபட்ட நோன்புகளை நோற்கட்டும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்த வேண்டும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 186வது வசனம். ரமலான் மாதத்தின் சிறப்புகள். அருள் வாயில்கள் திறக்கப்படும் மாதம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 1898வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 1899வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. இதனுடைய கருத்து என்ன? ரமலான் மாதம் வந்துவிட்டால் அன்றைய தினம் மரணித்தவர் சொர்க்கவாதியா, அல்லது ரமலான் மாதத்தில் ஷைத்தான்களின் எந்த செயல்களும் நடைபெறாதா என்ற சிந்தனைகள் இந்த செய்திகளை பார்த்தால் சிலருக்கு தோன்றலாம். ஆனால் இந்த ஹதீஸ்களின் கருத்து இதுவல்ல. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து, நாம் நரகில் இருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமலான் மாதத்தில் வைத்துள்ளான். மனிதன் தான் செய்யும் பாவங்களால் தான் நரகத்திற்கு செல்கிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இம்மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இணை இல்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே ஷைத்தான்களின் ஒரே குறிக்கோள். ரமலான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றது. இதுவே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதின் விளக்கமாகும். 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு. ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலியை யாரும் தரமாட்டார்கள். இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று நாம் சொல்வோம்.
அவரிடம் பணிபுரிபவர்கள் அந்த முதலாளிக்கு உச்சக்கட்ட விசுவாசத்தை காட்டுவார்கள். மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக 60 வருடம் வாழ்கிறான், அதாவது 720 மாதங்கள் வாழ்கிறான். உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினால் 720 மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும். ஆனால் ரமலானில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவில் நாம் வணங்கி வந்தால் 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையை காட்டிலும் கூடுதலான நன்மையை அந்த ஒரு இரவில் நின்று வணங்கி நாம் அடைந்து விடலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் 1000 மாதம் 2 ரக்காத்துகள் தொழுது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கின்றது. இத்துடன் அந்த இரவில் மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் பல கட்டளைகளை அல்லாஹ் வானவர்களுக்கு இடுகின்றான். அல்லாஹ்வின் இத்தகைய முடிவுகளை செயல்படுத்துவதற்காக வானவர்கள் அந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள். மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருளினோம். மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. வானவர்களும் ரூஹும் அதில் நமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர். சலாம். இது வைகறை வரை இருக்கும். அல் குர்ஆன் 97வது அத்தியாயம் 1 முதல் 5 வசனம். லைலத்துல் கத்ர் எப்போது? 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் தேட வேண்டும். 27ஆம் இரவு மட்டுமே லைலத்துல் கத்ர் என்பது தவறான கருத்தாகும். நபி தோழர்கள் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு என்று கனவு கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கனவை போல் நானும் கனவு கண்டேன். அது கடைசி 10 நாட்களில்தான் அமைந்துள்ளது. யார் லைலத்துல் கத்ரை அடைய முயற்சிக்கின்றாரோ அவர் கடைசி 10இல் தேடட்டும் என்று கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 1158வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. லைலத்துல் கத்ரை ரமலானின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் புகாரி கிதாபில் 2017வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாபெரும் நஷ்டத்திற்குரியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து, எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் போவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன். எவருக்கு பெற்றோர் இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறினார்கள். அப்போது என்னை ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன். எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது சலவாத் கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன். இதனை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வின் சாபத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1903வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.